ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. நான் உங்கள் ராஜு. மைக்குரா. நான் உங்கள் கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா ஒரு தரமான ஒரு வீடியோ பதிவு தான். ஓகேங்களா? என்னென்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோ பதிவில் கண்ணா லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் வந்து இருக்கும். அது என்னங்கிறது ஃபஸ்ட்டு வந்து சோபா மேம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க அந்த டாப் 10 ஜிகே கொஷினுடைய பிடிஎஃப் இப்போ வரைக்கும் வந்து நம்ம 21 நாள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டே 21 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாப் 10 ஜிகே கொஷினுடைய 1 to 20 வரைக்கும், அதாவது 200 கேள்விகளுடைய ஜிகே கொஷின் வித் எக்ஸ்பிளனேஷனோடு இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரே பிடிஎஃப்பில் வந்து டே 1, டே 2, டே 3, டே 20 வரைக்கும் ஒரே பிடிஎஃப்பில் உங்களுக்கு கொஷின் பிடிஎஃப் தனியாக, ஆன்சிக்கு பிடிஎஃப் தனியாக வந்து உங்களுக்கு 2 பிடிஎஃபாக வந்து நான் மர்ஜ் பண்ணி கொஷின் தனியாக, ஆன்சிக்கு பிடிஎஃப் தனியாக வந்து தனித்தனியாக உங்களுக்கு இருக்கும். 200 கொஷின் வித் ஆன்சிக்கு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கக்கூடிய அந்த 2 பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 2020 கொடுத்துடலான்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு 20 வந்து உங்களுக்கு நான் இப்போ 21 முடிஞ்சிருக்கு. ஸோ 20 பிடிஎஃப் வந்து உங்களுக்கு 20 பிடிஎஃப் உடைய மர்ஜ் பிடிஎஃபாக ஒரே பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து நீ சொல்ல பேச்சு போட்டு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்க பேசுறப்ப நீ பேசுறதுக்கு இங்க எந்த பேசுற கவனிக்கா. இவன் அடுத்து நம்ம எப்படி சொல்லணும், நம்மளதான் அடுத்து பேச சொல்லுவாங்க. ஆமாம்ல, அப்படிதானே இருக்கும். சொல்லுங்க. ஸோ இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதனுடைய டிரைவ் லிங்க், ஒரே 2 பிடிஎஃப் இருக்க டிரைவ் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்டு அனதர் ஒன் திங், ராஜனை வந்து நான் வெல்கம் பண்ணவே இல்லை. உங்கள் சார்பாக வந்து நான் வெல்கம் பண்ணிடுறேன் நம்ம கிருஷ்ணபா அகாடமிக்கு ராஜனாவை. ஆனால் இங்கே டெய்லியும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்கள் சார் இருக்கார்ல, அவர் வந்து போட்டு ராஜனாவை போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க. அது என்னன்னா, ஆனால் அவுட்புட் அதுக்காக தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து வருது அப்படின்னா அது வந்து சாருடைய 100% பேக் அண்ட் ஒர்க் இருக்குது அந்த அவுட்புட் வர்றதுக்காக. ஸோ இப்போ பேசுவாங்க ராஜா. அடிலாம் உள்ளடியாக தான் இருக்கும், வெளியடி இல்லை. காயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. ஆமாம். அடுத்து வந்து தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் பேசுவாங்க. சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து தமிழ் இலக்கணம் சார்ந்து இந்த 4 நாளாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தோம். ஒரு நாளுக்கு 25னா ஒரு 4 நாளைக்கு 100 கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 100 கொஸ்டினையும் ஒரே பிடிஎஃபாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கீழே வந்து லிங்க்கில் வந்து நான் ஷேர் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? இந்த இலக்கணம் சார்ந்து இனி வரப்போகிற அடுத்த 101லேருந்து 200 வரைக்கும் அதையும் வந்து ஒரே பிடிஎஃபாக ரெடி பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இது என்னென்னா டபுள் டமாக்கா மாதிரி தான். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் ஏன்னா நான் கையில் இடிச்சிடிச்சு இப்படி பேசுவேன். நீங்கள் தான் நேற்று சேர் ஒரு 3 சேரில் நடுவில் மாட்டிக்குவீங்களா, அந்த மாதிரி தான். இல்லை, எனக்கு கொஞ்சம் கையாட்டி பேசுவேன். இல்லை அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்காது. ஆக்சுவலாக என்னென்னா டபுள் டமாக்கா மாதிரி தான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, வாரம் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கள்ல. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேடம் வந்து இப்போ 200 கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? அதுவும் எப்படி வித் எக்ஸ்ப்ளனேஷனோடவே டீட்டெயிலாக பிடிஎஃப் கட் பண்ணியே ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் புக்கில் இருக்கக்கூடிய தகவல் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஜிகேக்கு அது ஒரு சொல்யூஷனாக போச்சு. அடுத்து வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான். 85 கேள்வி இலக்கணம் தான். சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ வேலைப்பாடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 25 கேள்வி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது எடுக்கிற எனக்கும் தெரியும். இப்போ எடுத்துகிட்டு இருக்க சாரை நான் பார்க்குறேன்ல. ஏன்னா நாங்கள் சார் காலையில் 9 o'clock வந்தாருன்னா 11 o'clock வரைக்கும் லைவ் முடிச்சுட்டு தான் போவார். அது வரைக்கும் ஒரு கொஸ்டின் எடுத்து அதை தேடி புக்கில் எங்கெங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணி அழகாக வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரண வேலை கிடையாது. ஓகேங்களா? அதனால் அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ நாங்கள் கீழே பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃப்பில் தமிழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் தனியாக வித் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கொஸ்டின் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின் மேலேயே வந்து ஏபிசின்னு குறிச்சதும் இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சார் வந்து ஒரு லைவுக்கு 25 கேள்வி தானே சார்? 25 டு ஒரு 30 கேள்வி வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வாரத்தில் ஒரு 100 கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போ 100 முடிஞ்சிச்சு. ஆனால் வாரம் எவ்வளோ வந்துடுது? ஏன்னா வீக் டேஸ் மட்டும் தான் நம்ம கிளாஸ் சொல்லியிருந்தோம், லைவ் கிளாஸ்.
5 நாள் அப்படிங்கும்போது டோட்டல் எவ்வளோ ஆகிடுது? 125. ஒரு 100ன்னு வச்சுக்கிட்டா கூட பாருங்கள், தமிழில் 100 கேள்வி நீங்கள் தரமாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கூட நீங்கள் அந்த டெஸ்ட் வச்சுக்கலாம். ப்ளஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இது இருக்குது, நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 200 வந்தால் கொடுக்கலான்னு இருந்தோம், சரி 100 வரும்போதே கொடுக்கலாம், அந்த வாரத்தை கொடுத்துட்டா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறனால. ப்ளஸ் வந்து ஜிகேவும் அதே மாதிரி தான். ஜிகே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டாப் 10 வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த 10 நாள் முடிஞ்சுன்னா 100 கேள்வி உங்களுக்கு தரமாக. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம மேக்ஸும் கொடுக்க போகிறோம், அதுவும் சேர்த்து கொடுத்துட்டா ஒரு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், டபுள் டமக்கா மாதிரி தான் இதோட. ஒன்றும் இல்லை, அந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன், அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குன்னு தெரியும். இப்போ டாப் 10 கொஸ்டினுக்கு ஒரு 10 கேள்வி நீங்கள் நினைக்கலாம், உண்மையிலுமே அந்த 10 கேள்வி எடுக்கிறதுக்கு அன்றைக்கி டேவே போயிடும். ஆனால் அது ஏன்னா மேடமும் எடுக்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக வினிதா மேடமும் சேர்ந்து கலந்து 2 பேர் எடுக்கிறாங்க. 2 பேருக்குமே நம்ம பார்க்கும்போது தெரியுதில்ல, ஒரு டேவே போயிடும். ஏன்னா அந்த கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாடத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்னென்ன கேள்விகள் எடுக்கலாங்கிறது இது எடுக்கணும், அதை நம்ம டைப் பண்ணணும், கேள்விகள் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கட் பண்ணி வைக்கணும், வீடியோ கொடுக்கணும். நீங்கள் ஈஸியாக 15 நிமிஷம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துறீங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது. நீங்கள் என்னன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அது சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அழகாக வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 2025 மேடம் இதை சொல்லுவேன். என்ன விஷயம்னா, இந்த டாப் 10 ஜிகே கொஷனில் இப்போ இந்த சாதாரணமாக ஒரு ஸ்கெடியூலுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா, ஜிகேலேருந்து அந்த வாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் 7 பாடங்கள் இருந்தது. அந்த 7 பாடங்கள்லேருந்து எங்களால் 70 கொஷின் அப்படி தான் வைக்க முடியும் ஜிகே பொறுத்த வரைக்கும். 5 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கொஷின் வந்து நம்ம எடுக்க முடியும். ஒரு பாடத்துலேருந்து ஒரு மினிமம் 10 கொஷின் அப்படி தான் நம்ம எடுக்க முடியும். எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த 10 கொஷினில் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் சாத்தியம் இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டாப் 10 ஜிகே சீரீஸே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது. ஒரு பாயிண்ட்டும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இப்போ வரைக்கும் 2வது ஸ்கெடியூலில் 3வது பாடம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? அதாவது டோட்டலாக 10 பாடங்கள் தான் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த 10 பாடத்தில் வந்து நம்ம 200 கொஷின் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த 10 பாடத்தை நான் வந்து ஓரளவு படிச்சிருக்கேன் சார், ஆனால் மைண்ட்லேயே நிற்கல, இல்லை அந்த 10 பாடம் வந்து நான் ஒரு 3ஆவது பாடம் வந்து சரியாக படிக்கலாம், அதாவது இதில் இருக்கிற கேள்வி நல்லா பார்த்துட்டாலே முடிஞ்சு போச்சு. இல்லை, எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே, இம்பார்ட்டன்ட் கூட இல்லை, எங்கெங்கெல்லாம் நுணுக்கமாக கேள்விகள் கேட்கப்படுதோ அது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நாங்கள் அதில் வச்சுட்டோம். சரிங்களா? ஸோ அதனால் எங்களோட உழைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணும்போது, அதாவது குரூப் 4 நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் போய் அட்டன் பண்ணும்போது, அப்போ இந்த பேப்பரில் நம்ம அதாவது நம்ம ஆன்சர் போட்டு பார்த்த உங்களுக்கு எல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரிசம்பிள் ஆகும். சரிங்களா? இன்னொன்று என்ன மெயினாக அப்படின்னா, நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எக்ஸாம் வரைக்கும் நம்ம இது வந்து கொடுத்துட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? அதாவது கடைசி ஒரு மாதம் மட்டும் நம்ம இது பண்ண மாட்டோம், அது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். அப்போ ஜிகேக்கு சிலபஸ் வைஸ் இருக்கிற எல்லா பாடங்களும் இதில் இருக்கிற டாப் 10 மூலமாக எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? வித் பிடிஎஃபோடவே கொடுத்துருவோம். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் நம்ம நல்லா தரமாக இருந்தாலே மேக்ஸிமம் அந்த ஆனால் அதுக்காக நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படிச்சுக்கலாம், அந்த பாடத்தையும் ஒரு புரிதலுக்கு நீங்கள் ஒரு இடம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் மைண்டில் நல்லா பதிஞ்சிடும். அவ்வளோதான். அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் கடைசி ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே மோரோவர் எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ண மாதிரி தான். அப்போ ஜிகேக்கு பிரச்சனையே கிடையாது. 75 மார்க்கு. செகண்டு தமிழ். ஓகேங்களா? சார் எடுக்கிற அந்த இலக்கணம் 85 கிலோ. அப்போ தமிழுக்கு பிரச்சனையே கிடையாது. சார் அந்த இருக்கிற எல்லா கொஸ்டினும் அதில் எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து 4500 கொஸ்டின் கிட்டே இருக்குமா, அதில் ஒரு சில ரிப்பீட்டட் வரது மட்டும் விட்டுட்டு மீது கிட்டத்தட்ட ஒரு 3500 to 4000 வரும். சார் தரமாக உங்களுக்கு வித் எக்ஸ்பிளனேஷனோட எடுத்து கொடுத்துருவாரு, லைவ் கிளாஸோடவே அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்கள் பிடிஎஃப்க்கு ரெஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு தான் 500 சம் நான் நடத்தியிருக்கேன். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த 500 சம்மும் அந்த 500 சம் பார்த்தாலே 20க்கு மேலே கன்ஃபார்ம் நான் அடித்து சொல்ல முடியும். ஓகேங்களா? நான் வந்து ப்ரூஃபோடவே நான் வந்து காட்டுவேன். ஏன்னா போன குரூப் 4 குரூப் 2 எல்லாமே 20க்கு மேலே நிறைய பேர் எடுத்துருக்கிறதுக்கு ரீசன் வந்து 500 சம் தான். அது இல்லாமல் ரீசனிங் 300 சம் நான் தனியாக இப்போ நடத்துகிறேன். மொத்தம் 800 சம். அது இல்லாமல் ஒரு 100 சம் ரீசெண்டாக கேட்டேன். அந்த 500ல் ஒரு 100 நான் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். 600 + 300 எவ்வளோ மேடம்? 900. ஓகேங்களா? ஸோ 900 கொஸ்டின். மேக்ஸ் நீ பயப்படவே தேவையில்லை. அப்போது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. மீது என்ன கரண்ட்டாக பேசு வினிதா மேடம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ஏப்ரல் மாதம் முடிஞ்சுன்னா வினிதா மேடம் ஒரு பல்கான ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுப்பாங்க, கொஸ்டின் ஆன்சர் இருக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வினிதா மேம் வந்து வீடியோக்கும் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த் வீடியோ அப்படியே வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைமில், அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 15 days மாதிரி டெஸ்ட் வச்சு சூப்பராக வந்து உங்களுக்கு லைவ் மாதிரி கொடுக்கலான்ட்டு அப்படின்ட்டு வித் ஆப்ஷன் டெஸ்ட்டோட வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டோட்டலாக ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம இந்த ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம்
டோட்டலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு 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 1000 கொஸ்டின் வச்சிங்களேன், கரண்ட் அஃபேர்ஸ் தரமாக இருக்கக்கூடிய ஒரு 1000 கேள்வி உங்களுக்கு வித் ஆப்ஷனோடவே முன்னாடியே கொடுத்துட்டு அதுலேருந்து கலந்து ஒரு 50 வைப்போம். அப்போ பாருங்கள், நீங்கள் அதை ரீகால் பண்ணிக்கலாம், அந்த 50 லைவ் டெஸ்ட்டாகவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நான் தான் சொல்கிறேன்ல, இந்த 2025 நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி 2026 நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு உழைப்பு போடுமாங்கிறது சூழ்நிலைகள் தான் காரணம் சொல்ல முடியும். இதை தாண்டியும் போடலாம், சூழ்நிலையால் வந்து கம்மியாகவும் பண்ணலாம். பட் இந்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக வச்சு செய்வோம். நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு டீம் வந்து செமையாக அமைஞ்சிருக்கு இந்த வாட்டி. அதனால் வந்து ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டீமில் கணேஷ் சார் இருக்கட்டும், கணேஷ் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சொல்கிறதுக்கே இல்லை, சார் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டுருக்காரு. ஓகேங்களா. அடுத்து மோகன் சார் இந்த வாரத்தில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். மோகன் சார் ஜிகே இந்த டாப் 10 இல்லாமல் சார் ஜிகே வந்து லைவ் டெஸ்ட் வித் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட சேர்த்தே கொடுக்க போகிறார். உங்களுக்கு சார் வந்து மோகன் சார் ஜிகே எப்படி எடுப்பாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ தரமாக வச்சு செய்ய போகிறாரு. அடுத்து வரக்கூடிய இந்த கமிங் சார் வந்து கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டுருக்காரு, அதனால் அந்த வீடியோஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். வந்துட்டு அடுத்த வாரத்துலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதனால் சார் வந்து ஜிகே வந்து தரமாக வித் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டோரி டைப்லேயே அழகாக வந்து கொடுப்பார். அதான் டாப் 10 இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாட வரியாக வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கிறதுல ஒரு 70 கேள்வி 50 கேள்வி அப்படிங்கிற மாதிரி தரமாக வந்து அது கொடுப்பார். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா. எப்படி இலக்கணம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பேஸ் பண்ணி எடுக்கிறோமோ, அடுத்தது மேத்ஸுக்கும் ஒரு ஐடியா போட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு அதே லைவாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா போட்டிருக்கோம். இந்த இலக்கணம் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் நிறையா இருக்கும். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் புரியாது. ஆனால் நாங்கள் எடுக்கிற சில இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கை கூட பார்க்க தேவையில்லை, ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட்டாக பார்க்கும்போது இந்த இலக்கணத்துக்கு இதுதான் பேஸ்மெண்ட்டா அப்படிங்கிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்குவீங்க. அது போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய போகுது. சரிங்களா. அதே மாதிரி ஒன்ஸ் இந்த ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் 50 டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் வைக்க போகிறோம். 100 கேள்வி இலக்கணம் தனியாக அந்த தகுதி தேர்வோட கொஸ்டின் வந்து டைப் பண்ணி, ஏன்னா கணேஷ் சார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 2100 கொஸ்டின் ரெடி பண்ணிட்டார். அதை வந்து 100 கேள்வியை வச்சு 50 டெஸ்ட் எவ்வளோ வந்துருக்கு மேடம்? 5000 கிட்ட வந்துடும். ஓகேங்களா. அதுவும் நம்ம வைக்க போகிறோம். ஒன்ஸ் இந்த நம்ம ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் 20 ஸ்கெடியூல் முடியும், 20 கடைசியோ அந்த டேட்டில் முடியும். அப்போ மே மாதம் ஜூன் மாதம் இந்த 2 மாதமும் உங்களுக்கு டெஸ்ட் தான். டெய்லி 100 கேள்வி டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். 50 டெஸ்ட்டு நினச்சி பாருங்கள். அதுவே உங்களுக்கு அதையே ஃபுல்லாக நம்ம இந்த லைவில் சொல்லி முடிச்சுடுவோம்ல நம்ம. என்னங்க ஃபுல்லாக நம்ம இந்த ஓரளவுக்கு முடிஞ்சிடும். அப்போ மே ஜூனில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான். 100 கேள்வி வாங்க, நான் லைவில் வர போகிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, முடிஞ்ச பிடிஎஃபே நான் கொடுத்துட்றேன், நீங்கள் ரெஃபருக்கு யூஸ் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஆனால் தரமாக யூஸ் பண்ணிங்க. இந்த தடவை உஷாராக இருக்கிறவங்க நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், பாஸ்லாம் ஆகுன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லே அந்த ரேங்கில் எடுப்பீங்க. நீங்கள் பயன்படுத்திங்க, அவ்வளோதான். சரிங்களா. சூப்பர். வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார். வேற என்ன சார், மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வேறு சில எக்ஸ்ட்ரா ஐடியாவும் போட்டு நம்ம அடுத்தடுத்து நிறைய ஷார்ட்ஸ்க்குலாம் ஐடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இம்ப்ளிமெண்ட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நிறைய ஐடியா பண்ணிக்க. இன்னும் வந்து டீம் கான்ஃபரன்ஸ் போடுவோம், போட்டு இன்னும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் அவங்கவுங்களோட வேலை இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கு நடுவில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஓகேங்களா. நம்ம ஏன்னா இந்த ஸ்கெடியூலுக்கு தேவையான ஜிகே வீடியோ கொடுக்கணும், தமிழ் வீடியோ கொடுக்கணும். ஸோ அவங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து அதுவும் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் இதுவும் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ கன்ஃபார்மாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம டீம் ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்காக வந்து இறங்கி செய்கிறோம். நீங்கள் அதை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. நீங்கள் எங்களுக்கு திருப்பி செய்யக்கூடியது ஒன்றே என்னென்னா ரிசல்ட்டு மட்டும்தான். பாஸ் மட்டும் ஆகிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ், சார் பாஸ் பண்ணிட்டேன் சார், அது போதும் எங்களுக்கு. சரிங்களா. அதே மாதிரி வரக்கூடிய லைவ்ல நிறைய சர்ப்ரைசஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆமாம். சரிங்களா. இதுவரையும் யூடியூப் வரலாற்றிலே நடக்காத ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா சார் எனக்கே தெரியாது, அவருக்கு தெரியாது, எனக்கே தான் தெரியும். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற எனக்கே தெரியாது. இதுவே எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஆனால் ஓரளவு வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலையில் தான் வந்து சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறாங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் வந்து தரமாக படிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து லைவ் வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கள். வரக்கூடிய எல்லா லைவ்லேயுமே வந்து உங்களுக்கு சர்ப்ரைசஸ் வந்து காத்துட்ருக்கு. சரிங்களா. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லபடியாக படிங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஸோ இதை நான் தனித்தனியாக வீடியோ கொடுக்கலாம் தான் இருந்தோம். சரி, 2 PDF மேடத்துலையும் கேட்டேன், டாப் 10 ரெடியாக இருக்குனாங்க. சரி, ஒரே வீடியோவில் வந்து சொல்லிடலாம் அப்படிங்கனால தான். ஓகேங்களா. ஓகே, வேறு ஏதாவது சார்? நீங்கள் இன்றைக்கி லைவ் கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி 9 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்குது, வந்து அட்டெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா. 9 to 9:15 வந்துடுவோம். அதிகபட்சம் 9:25 வந்துடுவோம்.
இல்லை அது டைம் ஆக்சுவலி லைவ் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 8:30லேருந்தே ப்ராசஸ் போகும். ஆனால் வந்து உங்களுக்கு வர்றது வந்து 9:30க்கு தான் வருவாங்க. ஏன்னா அது அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி நாங்கள் நிற்கங்காட்டி மைக் ஒர்க் ஆகாது. ஒன்று நான் ரெடி ஆகணும், இல்லைன்னா இவரு ரெடி ஆகணும், நாங்கள் ரெடி ஆனால் மைக் ரெடி ஆகணும், மைக் ரெடி ஆனால் போர்டு ரெடி ஆகணும், போர்டு ரெடி ஆகுது மாதிரி சாப்பாடு ரெடி ஆகணும். ஏன்னா 10:30 ஆகிடுது இல்லை, அடித்து பிடிச்சி சாப்பிட்டு வந்து நிற்போம். லைவ் முடிங்காட்டியும் ஜீரணமே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது, நல்லபடியாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எப்படியா பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன், உங்கள் ஷோபா, நான் உங்கள் ராஜு. நன்றி. தேங்க்யூ. கட் பண்ணிடுறேன் அப்படிங்க.